ஒரு மனிதன் காட்டிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறான். பின்னால் திரும்பி பார்க்கிறான். அவனை ஒரு சிங்கம் துரத்துகிறது. ஓடுகின்றான் ஓடுகின்றான். ஒரு கிணற்றின் அருகே வருகிறான். அந்த கிணற்றினுள் ஒரு கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கயிற்றை பிடித்தவனாக கிணற்றிற்குள் குதிக்குகிறான். அல்ஹம்துலில்லாஹ், சிங்கத்திடமிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான் என்று அவன் கருதுகின்றான். மேலே பார்க்குகிறான், சிங்கம் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கீழே பார்க்குகின்றான், ஒரு பெரிய பாம்பு வாயை பிளந்த வண்ணம் இந்த மனிதன் எப்போது விழுவான் என்று காத்து கொண்டிருக்கிறது. இப்போது அந்த மனிதனின் உயிர் அந்த கயிற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதன் பார்க்குகிறான், வெள்ளை மற்றும் கருப்பு நிறம் கொண்ட 2 எலிகள் அந்த கயிற்றை அரித்துக் கொண்டிருக்கிறது. இன்றோடு நம்முடைய நிலை முடிந்து விட்டது என்று மனிதன் அதிர்ந்து உறைந்து விடுகிறான். எதிரே பார்க்குகின்றான் ஒரு அழகிய தேன் கூடு. அந்த தேன் கூட்டிலிருந்து தேன் சொட்டிக் கொண்டிருக்கிறது. மனிதன் தன்னுடைய விரலால் அந்த தேனை எடுத்து சுவைக்குகின்றான். சுபஹானல்லாஹ், இதுவரை தன்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு தேனை சுவைத்ததில்லை. மதிமயங்கி போகின்றான். அந்த தேனின் சுவையால் முன்னால் நின்ற சிங்கத்தை மறந்து விடுகின்றான். பின்னால் வாயை பிளந்து கொண்டிருந்த பாம்பை மறந்து விடுகின்றான். தன்னுடைய உயிர் அந்த கயிற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறதே, அந்த கயிற்றை 2 எலிகள் அரித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடுகின்றான். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அவனை துரத்தி வந்த சிங்கம்தான் மரணம். ஒவ்வொரு மனிதர்களையும் மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் அந்த மரணம் ஒவ்வொரு மனிதனையும் அடைந்தே தீரும். வாயை பிளந்து கொண்டிருந்த அந்த பாம்புதான் கபூர். ஒவ்வொரு மனிதர்களும் அந்த கபூரிலே வீழ்ந்தே ஆக வேண்டும். எவர் நன்மை செய்தாரோ அவருக்கு இன்பமான வாழ்க்கையும், எவர் பாவங்கள் செய்தாரோ அவர் அதிலே தண்டனை அனுபவிப்பார். அந்த கயிறு தான் மனிதனின் வாழ்க்கை. அந்த வெள்ளை எலி பகலையும் கருப்பு எலி இரவையும் குறிக்கிறது. எம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாட்களும் கடந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேன் கூடுதான் இந்த உலகம். மனிதன் இந்த உலக வாழ்க்கையின் இன்பத்தால் தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் மரணத்தை மறந்து விடுகின்றான். இந்த உலகிலே அல்லாஹ் தன்னை சோதிப்பதற்காக அனுப்பியுள்ளான் என்பதை மறந்து, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தில் நீ எவ்வாறு வாழ்ந்தாய், எவ்வாறு உனது வாழ்க்கையை செலவழித்தாய் என்பதற்கு பதில் கூற வேண்டும் என்பதை மறந்து இந்த உலக வாழ்வின் இன்பத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றான். இதுதான் இந்த உலகின் உண்மை நிலை.